மாப்பிள்ளை இன்டர்வெல் முடிஞ்சிருச்சு, வாடா கிளாஸ்க்கு போலாம். உடனே போனா கெத்து இருக்காது, மாப்பிள கொஞ்ச நேரம் கழித்து போவோம். லேட்டா போன அந்த ஆளு திட்டுவாண்டா. வாடா நாம மெயின் பிளாக் போலாம். நான் கிளாஸ் போறேன், நீ போ மாமே. ஆம்பளையா இருந்தா வா, பொம்பளையா இருந்தா வராத. ஆனா உன ஆம்பளை இழுத்துறாங்களே. இந்த காட்டுறா ஆம்பளடா நானு. வாம்மாடா. The next day. எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? ப்ரோ மதியம் ஷோக்கு 3 டிக்கெட் போட்டிருக்கேன், உங்க பிரிண்ட் வால்டரை வர சொல்லிருங்க. மாப்பிள மதியம் ஷோக்கு டிக்கெட் போட்டிருக்கேன், கரெக்டா வந்துருடா. ஓகே மாப்ள. ஆனா எத்தனை மணி ஷோ? எத்தனை மணிக்கு ப்ரோ ஷோ? 2:30க்கு ப்ரோ, 1:20 மணிக்கு மாப்பிள. ஓகே மாப்ள, ஷார்ப்பா வந்துறேன். ஏன் ப்ரோ டைம் தப்பா சொன்னீங்க? தியேட்டருக்கு வரும்போது உனக்கே தெரியும். எங்க ப்ரோ உங்க ஃப்ரெண்ட இன்னும் காணோம். இரு ப்ரோ சொன்ன டைம் படி பார்த்தா இப்ப வர டைம் தான். சாய் மாப்ள, கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. எஸ், கம் இன். இன்டர்வியூ போலாமா? சார், இன்டர்வியூ எங்கன்னு தான் சொன்னாங்க. போலாமான்னா எங்கேயோ போலாம் இல்லம்மா. இன்டர்வியூ எங்க தானே, இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணலாமா? உங்க ஐக்யூ பத்தி சொல்லுங்க. சார், என்கிட்ட இருக்கிற பாத்தீங்கன்னா IQ Neo 6 சார். இது வந்து 5G போன் சார். ஆனா கேம்க்கு சூப்பரா இருக்கு. வாவ், சூப்பர் பா. ஐ செலக்டா சார். வெளியே போடா கூலு திருக்குறியா. எதுக்கு பேபி என்ன இங்க வர சொன்ன? பெருவா, நான் அவட்ட ஒன்று சொல்லணும். எனக்கு வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. நான் அவட தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன். லெட்ஸ் பேக்கம். அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. எவ்வளவு இது? 2 lakhs sir. ஓ, You want to buy? பை பை. கேக்குங்களா? அடே மானிடா, பிராயச்சித்தம் தான் உனக்கு ஒரு வரம் கொடுக்க வந்திருக்கேன். இந்த உலகத்திலேயே நான் தான் பெரிய பணக்காரனா இருக்கணும். அப்படியே ஆகட்டும். Give a beautiful kiss to your great king, baby. Come, come. உன்னை இன்னைக்கு பதம் பார்க்காம விட மாட்டேன். வா பேபி. மாட்டு பல்லா நல்லா சரி. மாப்பிள டேய் பல்லா டேய் ஏந்திட்டா. எங்கேயும் காரு, எங்கேயும் ஃபேக்டரி, எங்கேயும் டிரைவர், நல்ல தம்பி. டேய் டேய் எதும் கனவா இருக்கும் டா. மாப்பிள கடவுள் வந்து நிறைய நம்ப மாட்டவா, உனக்கு லைவா காட்டுறவா போ. மாப்பிள இங்கதான் மாப்பிள, இங்க நான் தற்கொலை பண்ண 1 2 3 என்ன போனேன். 1 அப்படின்னு முடிக்கும் போதே கடவுள் வந்துட்டாரு. மாமே என் காத காற்றேன்னு ஏறி ஓக்காதடா. மாப்பிள நிஜமா தான்டா மாப்பிள, நம்மளே ஐடி. 1 1 1 2 2. என்ன இன்னும் கடவுள் வரல. ஒரு வேலை குதிக்கும் போது அந்த பிடிச்சா போல. சரி இரு மாப்பிள, குதிச்சே காட்டுறேன். லட்டுல வச்ச நினைச்சியா தாஸ்? நட்டுல வச்ச. இவனை எல்லாம் கக்கூஸ்லயே கழிச்சிருக்கணும். அவன் அப்பன் பண்ண தப்ப நான் சரி பண்ண வேண்டியதா போச்சு. Once a legend says, பிசினஸ் மேனா இருந்தாலும் சரி, கூலிக்காரனா இருந்தாலும் சரி, பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி, உழைக்கும். மணி டசன்ட் கம் ஈஸி சார். வாழ்க்கையில சூத்தரி இருக்கலாம், ஆனா என் வாழ்க்கையே சூத்தரியா மட்டும் தான் இருக்கு. வேற வழியே இல்ல. மலையில இருந்து குதிக்கிறோம், வாழ்க்கைய முடிக்கிறோம். அடே மானிடா,
நீ யாருடா? நான் யாருன்னு சொல்லுவேன், ஆனால் என் மேல் உள்ள வன்மத்தில் என்னை திட்டக்கூடாது, ஓகேவா? திட்ட மாட்டேன், நீ யாருன்னு சொல்லு. நான் தாண்டா கடவுள். கோமால ஒன்னத்தாண்டா தேடின்னு இருந்தேன். வாழ்க்கைய புண்ட மாதிரி கொடுத்துருக்க, ஆனா வாழ்க்கையில ஒரு புண்டே கூட கொடுக்கல. அது மட்டும் இல்ல திமிரு டேய், புண்டை. டேய், நிறுத்துடா. அதுக்கெல்லாம் பிராயச்சித்தம் தான். உனக்கு ஒரு வரம் கொடுக்க வந்திருக்கேன். ஐயோ மிஸ்டர் கலோல், ஐ எம் சாரி. இது தெரியாம உங்களை அவசரப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சுக்கங்க. உன் நடிப்பு புண்டைய நிறுத்தி என்கிட்டயே காட்டாத. சரி, உனக்கு என்ன வரம் வேணும்னு கேளு. இந்த உலகத்திலேயே நான் தான் பெரிய பணக்காரனா இருக்கணும். அப்படியே ஆகட்டும். ஏங்க நீங்க வழக்கமா வர ஹெலிகாப்டரை விட்டுட்டு ஏங்க இன்னைக்கு இந்த டப்பா கார்ல வந்தீங்க? எது இது டப்பாக்காரா? ஆஹா, நம்ம பெரிய பணக்காரமா? அது ஒண்ணும் இல்லம்மா, சும்மா தான் வந்தேன். அம்மா, நீ என் ஒய்ஃப் தானே? என்னங்க கேள்வி இது? நான் உங்க மனைவி தாங்க. ஆஹா, ஃபைனலி ஐ காட் பிங்க். தேங்க்ஸ் ரா டாடி. டேய் மாப்பிள்ள, நல்லா தம்பி, நீ என்னடா இங்க? ஐயா நான் உங்க டிரைவருங்கய்யா. Come, let's enjoy now itself. Give a beautiful kiss to your great king, baby. Come, come. ஆல்ரெடி நம்ம வாழ்த்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கானே, என்ன நேரத்தை பார்த்து அவனுக்கு கிஃப்ட் கொடுத்துடுவோம். சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை. ஆசைன்னா பெரிய ஆசை, ஒரு பொருள் மேல. பொருளை பார்க்க அடுத்த பக்கம் பார்க்கவும். இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். சாண்டா, அப்படி இவன் என்ன பண்ணிட்டான்? என் இவ்ளோ கோவம் இவன் மேல. கிஃப்ட் கேட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சானா, தொடர்ந்து பார்த்தேன். அதுல ஏதோ ஒரு பொருள் வேணும் கேளுனா. சரி, ஹெலிகாப்டரே இல்ல ரிமோட் கண்ட்ரோல் காரு கேப்பான்னு பார்த்தா அது பேப்பர்ல அடுத்து பேசி திரும்பி பார்த்தேன். அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். என்ன மாமே, கிறிஸ்மஸ் அதுவுமா மஜாவா சுத்தினே இருக்க போலயே. அதை விட்டு மாமே, நமக்கு ஒரு ப்ளம் கேக் குடுக்கறது. உனக்கு கேக் இல்லாமையா மாப்ள? ஐயா செம்ம போத, ஐயா செம்ம போத. மாப்பிள ஒரு போதையா இருக்கு. கை தாங்களா புடிச்சு என்ன வீட்டுல இறக்கி விட்டுறியா? ஏன் மாப்ள, என்னாச்சு? அவனுக்கே குட்டியம் மாப்பிள. அதுல ரம் இருக்கும்ல, அந்த போதை மண்டைக்கு ஏறி பிடிச்சு. மாப்ள இதுல சரக்குலாம் கலக்கல, வெறும் தண்ணி தான் சேர்த்திருக்கோம். அதே கேக்குல தண்ணியா? என்ன மாப்ள கால் பண்ணி இங்க வர சொன்ன? டேய் மாப்ள, பெரோ புதுசா சிம் வாங்கிருக்கேன்டா. மாசுமாமே நீ 1 month ப்ரீ நெட் அண்ட் அன்லிமிட்டெட் கால்ஸ்டா. மாப்ள பல்லு தேவடியாக்கு கால் பண்ணி கலாய்ப்போம்டா. செம்ம ஐடியா மாப்ள, இரு பல்லு புண்டைக்கு கால் பண்றேன். என்ன இந்த புளுத்தி கால் பண்றியா? வீடியோ அட்டன் பண்ணுவோம். ஹலோ பாய், 10 கிலோ கறி கொண்டு வாங்க பாய். ஓ, என்ன ட்ராக் பண்ண அளவுக்கு அந்த சிம்பித்து விளையாட்டு தூண் வந்து சைடாயிரா கொப்பை குண்டி எடுத்து கறி பிடிச்சோட அளவடைக்க மாப்ள நான் அந்த சிந்து பேசுறேன். சும்மா உன்னை பிராங்க் பண்ணதாண்டா கால் பண்ணேன். கால் பண்ண முதல்ல யாருன்னு கேட்க மாட்டேன். அளவடைக்க போல் பள்ளு தேவடியா தான பேசுறது. முதல்ல கால் பண்ண யாரு பேசுறீங்கன்னு ஃபர்ஸ்ட் கேட்டு பேசுறா. அளவடைக்க போல். ஐயோ சாரி தல, என் ஃப்ரெண்ட் பள்ளு தாயோலின்னு நினைச்சு பேசிட்டேன். உங்க பேரு என்ன தல? நான் தாண்டா லியோ, லியோ தாஸ். மாப்ள போன்ல பேசுனது சிம்ட்டு தான்னு எப்பட்ரா கண்டுபிடிச்சு? அவன் தான் புது சிம் வாங்கி உனக்கு கால் பண்ணானே. இந்த தாயில புது சிம் வாங்கியிருக்கான், ஆனா பழைய நம்பருக்கு. ஹே கைஸ், உங்களுக்கு பிடிச்சவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது நீங்க கூட்டு ஆசைப்படுறீங்களா? அப்போ நீங்க 10 Day Gifts of 6ங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போய் கேட்கலாம். அவங்க நிறைய வகையான கிஃப்ட் ப்ரொவைட் பண்றாங்க. நான் ஐடி கீழே மென்ஷன் பண்ணி நீங்க டேரக்டா உங்க டிஎம் பண்ணி கேட்டுக்கங்க. என்ன பார்த்து எழுதுன நீங்க 2 பேரு பாசு, ஆனா நான் மட்டும் ஃபெயிலு. என்ன பார்த்து எழுதுன நீங்க 2 பேரு பாசு, ஆனா நான் மட்டும் ஃபெயிலு. மாப்பிள்ள
நான் தான்டா வால்டர் பேசுறேன். தெரியுது என்னன்னு சொல்றா டக்குன்னு. மாப்பிள எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு ஹெல்ப் வேணும்டா உன்கிட்ட இருந்து ப்ளீஸ்டா. பாவம் அவங்க ஏரியால வெள்ளத்துல மாட்டிக்கிட்டான் போல, அதான் ஹெல்ப் கேக்குறான். சொல்லு மாப்ள, என்ன ஹெல்ப் வேணும்? மாப்பிள இன்ஸ்டால ஒரு போஸ்ட் போட்டுக்கேன், உன்னை டேக் பண்ணி ஒரு ஸ்டோரியை போட்டு லைக் கமெண்ட் போட்டுரு மாப்பிள. हे प्रभु हे हरि राम कृष्ण जगन्नाथ प्रेमानंद, ये क्या हुआ? गलाव में पानी आ गया. நீ எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? நானே வெள்ளத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன், உனக்கு லைக் புண்ட கேக்குதாடா லவடா? மாமி நான் வேணா போட் வாங்கி உன்னை சேவ் பண்ண வரவாட. மாப்பிள்ள என்னை விட நீ கொஞ்சம் நல்லா படிப்ப, அந்த தைரியத்துல. என்ன பார்த்து எழுதுன நீங்க 2 பேரு பாசு, ஆனா நான் மட்டும் ஃபெயிலு. பக்கத்துல நான் பாடுக்க வழி சொல்லம்மா. முழுகாம அதுதானே பிளான் பண்ற நீ. அம்மா நம்ம ஊர்ல இருந்தா என்னால பெரிய ஆளா ஆக முடியாது, நான் சென்னைக்கு போய் பெரிய ஆளா ஆகிட்டு வரேன். சரிடா தங்கம், பார்த்து சூதானமா போயிட்டு வாயா. சென்னைக்கு வந்தாச்சு, இனிமே சாதனை தான். ஹாய் ப்ரோ, யார் நீங்க? உங்களை நம்ம நீங்க பார்த்தது இல்ல, எந்த ஏரியா? நான் சென்னைக்கு புதுசு ப்ரோ. ஓ அப்படியா, சரி சரி ப்ரோ சரி ப்ரோ. அம்மா எதுக்கு வந்திருக்கீங்க சென்னைக்கு? சம்பாரிச்சு பெரிய ஆளா ஆகணும் ப்ரோ, அதுக்கு தான் வந்திருக்கேன். ஓ ஓகே ப்ரோ, நான் இந்த ஊர் தான். உங்களுக்கு ரூம் என்ன சொல்லுங்க, எங்க வீட்டுக்கு மேலே ரூம் கிடையாது தரேன், ஓகேவா? இதான் ப்ரோ ரூம் பாருங்க, ஓகேவா? நான் நம்புறேன். புதுசா பைக் வாங்கியிருக்கேன் சார், அதுக்கு தான். என்ன ஊரு ப்ரோ இது, எப்ப பார்த்தாலும் டிராபிக் சை. ஹாய்டா. வணக்கம் சுந்தரேசன் சார். புதுசா ஒரு கார் வாங்கியிருக்கேன்டா, இந்த பக்கமா வந்தேன், அதான் உன்னை பார்த்து ஸ்வீட் கொடுக்கலாம். என்ன கருமம் பிடிச்ச ஊருட்டா இது, சின்ன மழைக்கே இவ்ளோ தண்ணி உள்ள வந்துருச்சு, வண்டி வேற நலஞ்சு போச்சு. டேய் நான் பார்த்தது என்னால அடிக்கிற குறை சொல்லிட்டே இருக்கேன். பின்ன என்ன ப்ரோ, எப்ப பார்த்தாலும் டிராபிக் சுள்ளுன்னு வெயில் அடிக்குது, திடீர்னு சின்ன மழைக்கே தண்ணி விட்டு. பழைய சோறுதான். இன்னைக்கு வாழ்ந்ததா வீடுக்கு வரும்போது ஊறுகாயும் பக்கோடாவும் வாங்கிட்டு வர சொல்லுங்க. சரிடி, நான் நம்ம பையன் கிட்ட சொல்லிடுறேன். ஹலோ சொல்லுடா. டேய் வால்டர், அன்பு மகனே, உங்க ஆத்தாகாரி சைட் டிஷ் செய்யலையாம், நீ வரும்போது ஊறுகா பகோடா முறுக்கு வாங்கிட்டு வா. ஓகே நான் அதை வாங்கிட்டு வரேன். அடியே வால்டர் வந்துட்டாண்டி, வா சாப்பிடலாம். யோ நைனா, அம்மா அதுக்கு கூப்பிடுற? உங்க அம்மாவுக்கும் சேர்த்து தாண்டா வாங்கிட்டு வர சொன்னேன். அம்மாவுமா? ஒரு வேலை பிரைம்ல அப்பா அம்மா ஜவந்துப்பாங்க போல. சரி சரி, நீ சைட் டிஷ் எடுத்து வை, நான் போய் மெயின் டிஷ் கொண்டு வரேன். ஓகே. என்ன இழவுடா இது? யோ நைமா, நீ தானே என் சைடிஷ் கேட்ட, நான் தான் கொஞ்சம் மூலச்சாமான பயன்படுத்தி கூடையோ வாட்டர் பாட்டிலும் யூஸ் அண்ட் த்ரோ கப்பும் வாங்கிட்டு வந்தேன். அடியே இங்க பாருடி, உன் புள்ள பண்ணிருக்க காரியத்தை இன்னைக்கு இவனுக்கு சமாதி கட்டிர வேண்டியதுதான். ஐயையோ, நான் இதுல நானா வளர்த்தது ஒரு பொறுக்கியா, இப்ப நான் என்ன பண்ணுவேன் கடவுளே. ஹலோ சொல்லேனா, என்ன ஒண்ணு? டேய் மகனே வால்டர், வரும்போதும் வாத்தா கறி 10 முட்டாய் டஸ்னா வாங்கிட்டு வந்து மறக்காம. சரி நைனா வாங்கிட்டு. வாங்க தம்பி, உங்களுக்கு என்ன வேணும்? அண்ணே 10 முட்டை மட்டும் தானே. காடை முட்டை சைஸ்ல 2 இருக்கு, வேணுமா? என்னண்ணே முட்டை இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுனே, ஏன கூப்பிடுற? பின்ன கோவப்படாம கோத்தா, இது துணி கடடா லவடைக்கபால். சாரி விட, நான் கிளம்புறேன். அண்ணி ஒரு ஊறுகா பாக்கெட் கொடுங்கனே. ஊறுகா இல்லாத ஒரு கடபுண்ட கோத்தா பேச்சு புண்டைக்கு மட்டும் குறைச்சல் இல்ல. ஊர்ல இருக்கிற மொள்ள மாதிரி புண்டைகளை சேர்ந்து என்ன தானே ஓக்க வரீங்க? மாப்பிள்ள இன்னைக்கு நம்ம பண்ண போறது சம்பவம் இல்ல, சரித்திரம். நம்ம வெடிக்கிறத பார்த்து ஊரே அரண்டு போகணும், அப்படி வெடிக்கிற வித்தியாசமா, சரியா? பெறோ நீ மாதிரி வெடிய ஆரம்பி. இப்போ கலக்குறேன் பாரு. மாசு காட்டிட்ட நீ இப்போ. மாப்பிள்ளை பார்த்து ஏன்னு தானே மாப்பிள்ள, அந்த சொல்லிடு என்ன கட்டா. துளசி அக்கா. டேய் உன் காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா? காஜு மச்சி நீனு. ப்ரோ கொஞ்சம் அந்த பக்கம் போய் பட்டாசு வெடிக்கிறீங்களா ப்ளீஸ்? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற? வீட்டுல விழுவாங்க, அவங்க வந்து பேச சொல்றா. வீட்டுல கை குழந்தை இருக்கு ப்ரோ, அதுக்கு தான் சொல்றேன். ஓ அப்படியா தம்பி?
சரா குழந்தையோட அப்பா அம்மாட்ட மன்னிப்பு கேட்டீங்க இல்லையே? என் புள்ளதான் ப்ரோ அவன். எது என்னடா சொல்றாடே குட்டி குச்சா உனக்கு அறியல் ஆயிடுச்சா? கடைசி வரைக்கும் கையோடதான் போடு சேலரி கிரெடிட் ஆயிடுச்சு. என்னடா இதெல்லாம் போக நம்ம கிட்ட மிச்சம் 1000 ரூபாய் தானே இருக்கும். இத வச்சு எப்படி இந்த மாசத்தை ஒற்றது? தீபாவளிக்கு டெரஸ் எடுக்க கூட காசு பத்தாதே. யோ நைனா, எனக்கு சக்திமான் டெரஸ் வாங்கி குடியா. செல்லங்களா, அப்பா உங்களுக்காக கிஃப்ட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். பக்கத்துல பக்கெட் தண்ணி வச்சு சேஃபா வெடிக்கணும், சரியா? மாஸ் நைனா நீயே வந்துட்டீங்களாங்க. இந்தாடி, இதுல சிக்கனும் பலகாரம் செய்ய தேவையான பொருளும் இருக்கு. பசங்களுக்கு செஞ்சு கொடு. எதுக்குங்க இந்த தேவை இல்லாத செலவு? வருஷத்துக்கு ஒரு தீபாவளி தானடி, பசங்க சந்தோஷமா இருந்தாலே போதும். வருஷத்துக்கு ஒரு தீபாவளி தானடி, பசங்க சந்தோஷமா இருந்தாலே போதும். மாசியானி என்ன மாமே கோலம் இது? மாலை போட்டிருக்கேன் சாமி. மாமே டக்குனு பார்க்காம கேஷுவலா பின்னாடி திரும்பி பாரு, செம்மையா இருக்கு. சாமி சரணம். அதெல்லாம் பார்க்க கூடாது, தப்பு மாமே. சரி, இன்ஸ்டால பவுஸ் சேலஞ்ச் வீடியோ அனுப்பினேனே, அதுக்கு எங்க ரெஸ்பான்ஸே வரல. இன்ஸ்டாவை டெலிட் பண்ணிட்டேன் சாமி. ஒரு வாரத்துக்கு முன்னாடி. எப்படி இருந்த மாமே நீ? இதுக்கும் உங்களுக்கும் வித்தியாசமே தெரியல. அப்ப இது உங்களுடையதாக தான் இருக்கும், வச்சுக்கோங்க தோழி. வக்காளி, அந்த வீடியோ நிப்பாட்டுறதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட். இது ஆக்சன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, நல்லா திரிக்கிறான் பாரு. ஹைங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ திங்க் ஐ நீட் வித் யூ. உங்களை இந்த மாதிரி எந்தாடி நான் போயிட்டேன். சரி, வேலை யாரும் பார்க்கல. ஹைங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூங்க. சாரி, ஆக்சுவலாக எனக்கு லவ்ல இன்ட்ரெஸ்ட்ல எனக்கு நிறைய ஆசைகள் இருக்குது, நிறைவேற்றணும். என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பாய், தேங்க்ஸ். மாப்பிள்ள, அது பொண்ணு நீ காலைல பாலத்தாண்டு போயிட்டு கையில பேசி முடிச்சுட்டேன். விட்டு போயிட்டு ஒய்யால மஜாதான் மம்மிட்ட மாத்திர முடிஞ்சிச்சு. மாஸ் மாமே நீ ஹைலைட்டு என்ன பார்த்தோடனே போகுதுட்டான் மாப்பிள்ளாவ. எப்படி மாமே இப்படிலாம் பண்ற? எனக்கும் கொஞ்சம் கத்து கொடுடா. மாப்பிள்ளைங்களா, என் க்ரஷ் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாடா. நீ எல்லாம் லாயக்கு ஜோக்கர் பிக்கி. Once a legend says, எப்போது பொய்கள் நீ சொல்வாயோ அப்போது உன்னை போல் உலகில் யார் என்பார். எப்போது உண்மை நீ சொல்வாயோ அப்போது உன்னை போல் ஏமாளி யார் என்பார். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. இந்த கடை மட்டும் எப்பவுமே காலியாவே இருக்கே. A few minutes later. இனிமேல் கடைக்கு போனா இங்க தான்டா வரணும். 24 hours காலியாவே இருக்கே. The next day. யாரை பார்க்க நேற்று மெத்தாசன்னா முக்கு கடையில போய் 4 முட்டை வாங்கிட்டு வா. சரிம்மா. அப்பாடா, கடை காலியா இருக்கு. அண்ணே 4 முழு வழிவிடுப்பா. அண்ணே ஒரு கூலி பாக்கி. அண்ணே, ஒரு வாட்டர் பாட்டிலும் ஊறுகாயும் குடுங்கனே. அண்ணே, ஒரு பால் பாக்கெட் காபி தூளும் கொடுங்கனே. தம்பி உனக்கு என்னப்பா வேணும்? ஓ, 4 தாள் முட்டை குண்ணா, தூள் டக்குன்னா. அதுக்குள்ள கடை காலியாயிடுச்சு. எப்பவுமே காலியா தான் இருக்கும். நம்ம பொண்ணு எப்படி ஒரே ஒரு பொருள் போய் ஆயிட்டு வைடி. அண்ணே, ப்ரோ, இங்கிலீஷ் ஆர் ஸ்பானிஷ்? வக்காலி, நான் தமிழன்டா. அப்படியா? ஓகே ப்ரோ. இப்போ யார் நகர்றாங்களோ அவங்க ஒரு கே. கொம்தானா தான் ஆளாகி
நான் வரவே மாட்டேன்டா. உன்னை அசைய வைக்க நான் தான் இருக்கேன்ல. நண்பா நீங்க மூக்கில் வந்தீங்கன்னா நான் செஞ்சிருவேன். தயவு செஞ்சு எழுந்து போங்க. என்னை அப்புறம் கேன்னு சொல்லிட்டு வாங்க. நண்பா உனக்கு ஞாபகம் இருக்கா? ஃபிளாஷ் பேக். கொண்டா எப்ப பார்த்தாலும் காதுகிட்ட சின்ன சண்டை போடுவீங்கல்ல, இது ஸ்பீக்கர்ல உனக்கு பாட்டா போறேன். ஓ செத்துட்டியா? சரி வரேன், பாய். ஏய் வால்டர், உன இங்கேயோ பார்த்தமா இருக்கு, யாரும் தெரியலையே. நான் தான்டா திவ்யாவோட கிளாஸ்மேட். ஓ ஆமா, எப்படிப்பா இருக்க? ஏ வால்டர், நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்டா. ப்ரப்போஸ் பண்ண போறான். உன் மனசுல தோன்றதை சொல்லு, நான் எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். இது தாண்டா எனக்கு வேணும். ஆக்சுவலா என்ன சொல்ல வந்தேன்னா, என் பாய் ஃப்ரெண்டுக்கு உன்கிட்ட பேசுறது அவருக்கு பிடிக்கல. உன்னை பிளாக் பண்ண போற எல்லாத்தையும். குட் பைடா, மிஸ் யூடா. ஹாய்ங்க, உங்களை நான் கிளாஸ்ல பாத்துருக்கேன். வால்டர் தானே நீங்க? நான் வால்டர் தான். நீங்க யாரு? எனக்கு உங்களை தெரியலையே. என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, பட் உங்களை எனக்கு தெரியும். நீங்க கிளாஸ்ல கொஞ்சம் ஃபேமஸ் ஆச்சே. நான் வேர்ல்டு பூரா ஃபேமஸ். என்ன இது இந்த பிள்ளை அதுவா வந்து நம்மகிட்ட பேசுது? ஒரு வேலை ஆசைக்கு இருக்குவா? ஆஹா, எப்படியாச்சும் பேசி கட்ட பிள்ளை என்னோட. வால்டர், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அதுக்காக தான் காத்து சொல்லுங்க. எனக்கு அடுத்த மாசம் கல்யாணம் கண்டிப்பா வந்துருங்க. வாழ்க்கையை நான் எவ்வளாச்சும் பாசிங் லவுட்ஸா இருக்கலாம், வரவு போறவெல்லாம் பாசிங் லவுட்ஸா மட்டுமே இருக்காது. இல்ல இந்த சோகத்தை ஸ்டேட்டஸ் ஆச்சோ. என்ன மாப்பிள சோக புன்னகையா ஸ்டேட்டஸ் போட்டுருக்க? அதுவா, வராளுக பலது ஆளுக பாசத்தை காட்டாளுக, பாசிங் ரோல்ஸா மாறினாங்க. ரிப்பீட். பலது ஆளுக பாசத்தை காட்டாளுக, பாசிங் ரோல்ஸா மாறினாங்க. ரிப்பீட். ஒரு பாசத்தை காட்டுவாளுக. ரிப்பீட். முடியல தலைவரே, முடியல தலைவரே.